நமக்கு இரண்டாவது வாய்ப்பை தருகிறார் அப்படிங்கிற காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். என்ன பார்க்க போகிறோம்? ஆண்டவர் நமக்கு அடுத்த வாய்ப்பை தருவதற்கு தயாராக இருக்கிறார். நம்ம பல நேரங்களில் என்ன ஆயிடும் அப்படின்னா, ஒரு தடவை ஃபெயிலியர் ஆனோன்னா முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் அப்படிங்கிற காரியத்தை நோக்கி நம்ம பல பேர் என்ன பண்ணிருக்கோம், போய்கொண்டே இருக்கோம். ஆனா விஷயம் சொல்லுது, வசனம் சொல்லுது, இங்க ஆண்டவர் மறுபடியும் ஒரு சான்ஸ் நமக்கு தருது. அல்லேலூயா. அது குறித்து ரொம்ப சுருக்கமான செய்தியை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். 2 ராஜாக்கள் 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல பாருங்க. எருசலேமியர் அனைவரும் சகல பிரபுக்களும் சகல பராக்கிரமசாலிகளும் ஆகிய 10,000 பேரையும் சகல தச்சரையும் கொல்லரையும் சிறைப்பிடித்துக் கொண்டு போனான். தேசத்திலே 7 ஜனங்களே அல்லாமல் வேறொருவனும் மீதியாய் இருக்கவில்லை. அவன் யோயாக்கீனையும் எல்லாரையும் கொண்டு போயிட்டான். யார் கொண்டு போனான் அப்படின்னா, பாபிலோனின் ராஜா நேபுகாத்நேச்சார் எல்லாரையும் என்ன பண்ணிட்டாரு, அடிமையாக கொண்டு போயிட்டார். சோ நல்லா கவனிங்க. இப்போ ஒரு 7 கூட்டத்தை தவிர மற்ற எல்லாரையும் நேபுகாத்நேச்சார் என்ன பண்ணிட்டாரு, அடிமையாய் கொண்டு போயிட்டாரு. கொண்டு போனவங்க உங்களுக்கு லிஸ்ட்ல நல்ல பேர் தெரியும். தானியேல் போனாரு, சாத்ராக் போனாரு, மேஷாக் போனாரு, ஆபேத்நேகோ போனாரு, இவங்க எல்லாம் போனாங்க. இவங்க இல்லாம இன்னொரு சில குரூப்பும் போயிருக்காங்க. அவர்களை குறித்ததான காரியங்களை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். எஸ்ரா 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. எஸ்ரா 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிச்சோம் அப்படின்னா, பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பாபிலோனுக்கு கொண்டு போனவர்களுக்குள்ளே, நம்ம இவ்வளவு நாள் என்ன யோசிச்சோம், பாபிலோன் நேபுகாத்நேச்சார் யாரை கொண்டு போனார், தானியேலை கொண்டு போனாரு, தானியேலை கொண்டு போனார் அப்படின்னு யோசிச்சிருக்கோம் இல்லையா? ஆனா இங்க வசனம் சொல்லுது, பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பாபிலோனுக்குள்ளே கொண்டு போனவர்களுக்குள்ளே சிறையிருப்பிலிருந்து எருசலேமுக்கும் யூதாவில் உள்ள தங்கள் பட்டணங்களுக்கும் யாரெல்லாம் வந்தாங்கன்னு ஒரு லிஸ்ட் கொடுத்திருக்காரு. அதுல பாத்தீங்க அப்படின்னா, செருபாபேல், யெசுவா, நெஹேமியா, செராயா, ரெலாயா, மொர்தெகாய், இந்த முதல் அதுக்கப்புறம் நிறைய லிஸ்ட் வருது. ஆனா இந்த வசனத்துல ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார் என்றால், பாபிலோனில் சிறைப்பிடித்துக் கொண்டு போகப்பட்டவர்கள் வெறும் தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ மாத்திரம் கிடையாது. சிறைப்பிடித்துக் கொண்டு போகப்பட்டவர்கள் யார் அப்படின்னா, செருபாபேல், யெசுவா, நெஹேமியா, செராயா, ரெலாயா, மொர்தெகாய். இது இல்லாம இன்னொருத்தரும் பாபிலோன்ல இருக்காரு. அவர் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா, எஸ்ரா 7:1 வாசிங்க. இந்த வர்த்தமானங்களுக்கு பிறகு செராயாவின் குமாரனாகிய எஸ்ரா, யார் அந்த செராயானா, இப்ப நம்ம வாசிச்சோம் இல்லையா, செருபாபேல், யெசுவா, நெகேமியா, செராயா, அந்த செராயாவுடைய குமாரனாகிய எஸ்ரா பெர்சியாவின் ராஜாவாகிய அர்தசஷ்டா அரசாளுகிற காலத்திலே பாபிலோனில் இருந்து வந்தான். நல்லா கவனிங்க. சோ இந்த பாபிலோன்ல இருந்தது வெறும் தானியேல் மாத்திரம் இல்ல. நம்ம யாரு இருந்தா பாபிலோன்ல நம்ம டப்புன்னு கண்ண மூடி தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவர்களுடைய பேரை மாத்திரம் தான் நம்ம என்ன பண்றோம், சொல்லி கொண்டு இருக்கோம். ஆனா பாபிலோனில இருந்தவர்கள் யார் அப்படின்னா, நல்ல மெயினான ஆளுங்க நான் சொல்றேன். மற்றவர்கள் பேரெல்லாம் இப்போதைக்கு நம்ம கணக்கில் செருபாபேல், யெசுவா, செராயா எஸ்ராவோட அப்பா. சோ செராயா, எஸ்ரா 2 பேருமே என்ன பண்ணிருக்காங்க, பாபிலோன்ல தான் இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நெஹேமியா, அதுக்கு பிறகு மொர்தெகாய். இந்த 5 பேர் எங்க இருந்திருக்காங்க, பாபிலோன்ல இருந்திருக்காங்க. ஆனா இவர்கள் எல்லாருமே தானியேலோட கூட பிடித்துக் கொண்டு உள்ள போகப்பட்டவர்கள் தான். ஏன்னா 3 தடவை படையெடுப்பு நடக்கிறாரு. யாரு, நேபுகாத்நேச்சார் 3 தடவை படையெடுப்பு எடுக்கிறாரு. ஒரு 3 வருஷ கேப்ல முதலாவது படையெடுப்பு எடுக்கும் பொழுதுதான் மக்களை அவர் என்ன பண்றாரு, குடிச்சிட்டு போறாரு. 2வது படையெடுப்புல ஃபுல்லா அக்னியால இது பண்ணி அழித்து போடுறாரு. 3வது படையெடுப்புல தேவாலயத்தை என்ன பண்றாரு, அவரு உடைச்சிட்டு போறாரு. அப்போ இவர்கள் எல்லாருமே தானியேலோடு கூட, சாத்ராக்கோடு கூட, மேஷாக்கோடு கூட, ஆபேத்நேகோடு கூட
தானியேலும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ. என்ன அப்படின்னா, ஒரு ஊருக்கு அடிமையா போயிட்டாங்க. அடிமைத்தனத்துக்குள்ள போனப்போ கூட அந்த தானியேலும் சொல்றாரு, சாத்ராக் சொல்றாரு, மேஷாக் சொல்றாரு, ஆபேத்நேகோ சொல்றாரு, நான் உங்களுடைய தெய்வத்துல என்ன பண்ண மாட்டேன், நானு வணங்க மாட்டேன், நான் என்னுடைய ஆண்டவருக்காக நான் என்ன பண்ணுவேன், எப்பவுமே உறுதியா நிற்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப தைரியமா நின்னது யார் அப்படின்னா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தானியேல். ஆனா இவர்களை குறித்ததான வரலாறு எதுவுமே என்ன பண்ணலாங்க போடல. அவர்கள் தேவனை இப்போ தானியேலுக்கு ஒரு சட்டம் வந்துச்சு இல்லையா, ராஜாவை தவிர மற்ற யாருமே என்ன பண்ணக்கூடாது, ஜெபிக்க கூடாது, யாருக்கிட்டையும் ஜெபம் பண்ணக்கூடாது. அப்போ இவர்கள் எல்லாம் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் தெரியும். 60 முழ சிலையை பண்ணி எல்லாருமே வந்து தலை குனிஞ்சு வணங்கணும்னு சொன்னப்போ, இந்த செருபாபேலோ யெசுவாவோ எஸ்ராவோ இல்ல எஸ்ராவோட அப்பாவோ இல்ல மொர்தெகாயோ இல்ல நெகேமியாவோ என்ன செய்து கொண்டிருந்தார்கள் வசனத்துல போடல. ஆனா ஒருவேளை அவர்கள் முதலாவது கொடுத்த ஆண்டவர் கொடுத்த சான்ஸ்ல அவங்களால பிரகாசிக்க முடியவில்லை. என்னுடைய ஒரு கணக்குப்படி பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அவர்கள் காம்ப்ரமைஸ் ஆகி என்ன பண்ணிருப்பாங்க, சரி நம்ம அடிமைத்தனத்துக்குள்ள வந்துட்டோம், நம்ம வந்து ஒரு என்ன பண்ணலாம், ஏன்னா அவர்களை குறித்து எதுவுமே நம்ம போடல. பாபிலோனில் இவர்கள் வைராக்கியமா இருந்தார்கள், பாபிலோனில் வந்து இவங்க என்ன பண்ணாங்க, ஆண்டவருக்காக எழுந்து நின்னாங்க அப்படின்லாம் வசனமே எதுவுமே இல்லை. ஆனா என்னுடைய ஒரு கணக்கின்படி இவர்கள் எல்லாம் அங்க இருந்தாலும் ஒரு தானியேலை போல வைராக்கியமான வாழ்க்கையை அங்க என்ன பண்ண முடியல, அவர்களால வாழ முடியல. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல நான் செத்து போனாலும் பரவாயில்ல அப்படின்ற ஒரு வைராக்கியத்தோடு வாழ முடியல. பல பேர் நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, நம்மளால முதல் சான்ஸ்ல நம்மளால வாழ முடியல, நம்மளால செய்ய முடியல அப்படின்னோட நம்மளுக்கு அவ்வளவுதான் வாய்ப்பு, அதோட நம்மளுக்கு என்ன பண்ணிடும், வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படின்னு இவர்கள் நினைக்கவில்லை. ஆனா இவர்களுக்கு ஆண்டவர் இன்னொரு சான்ஸை கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, பரவாயில்லப்பா, உங்க மாம்சம் எனக்கு புரியுது, உன்னுடைய பிரச்சனை என்ன பண்றது எனக்கு புரியுது, உன்னால தானியேல் மாதிரி எடுத்து நிக்க முடியல, ஆனா உனக்குன்னு ஒரு நாள் வரும். எப்ப வரும்? உனக்குன்னு ஒரு நாள் என்னைக்காவது வரும். இங்க இருந்து சிறைப்பட்டு நீ வெளியே போவ, ஆனா நீ வெளியே போறப்ப தானியேல் கூட வரமாட்டான். என்ன வரமாட்டான்? தானியேல் கூட வரமாட்டான். தானியேல் அங்கேயே தான் இருப்பான், நான் ஒன்னதான் அனுப்பு. அப்ப இவர்கள் 5 பேரும் என்ன நடந்திருக்கலாம் பாபிலோன்ல அப்படின்னா, இவர்கள் தானியேலை குறித்து கேள்விப்பட்டிருக்கேன், கண்டிப்பா கேள்விப்பட்டிருக்க 100% வாய்ப்பு. ஏன்னா அவர் சாதாரண ஆள் கிடையாது. தானியேல் வந்து ராஜாவுக்கு அடுத்தபடியான ஒரு ஆள். அவங்களுக்கு தெரியும், இஸ்ரவேல்ல இருந்து வந்த ஒரு ஆளு ராஜாவுக்கு அடுத்தபடியான போஸ்ட்ல என்ன பண்றாரு இருக்கிறார் அப்படிங்கிற காரியம் இவங்க எல்லாருக்கும் என்ன பண்ணும் தெரியும். தானியேலை குறித்ததான வரலாறுகள் தெரியும். சிங்கக்கேபிக்குள்ள உளுந்து எந்த விதமான சேதம் இல்லாம வெளியே வந்தது தெரியும். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சிலையை வணங்காம ஜீவனுள்ள தேவனுக்காக நின்னது என்ன பண்ணும் இவங்களுக்கு தெரியும். அப்படி நின்னதுனால இவர்களுக்கு அந்த டைம்ல நிக்கலனாலும் இந்த தானியேலும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவும் இவர்களுக்கு ஒரு தெரியாமலேயே ஒரு உதாரண புருஷர்களா என்ன பண்ணிருக்காங்க, அமர்ந்திருக்காங்க. நம்முடைய வாழ்க்கையில கூட சில பேருக்கு தெரிஞ்சு நம்ம இம்பாக்ட் பண்ணுவோம், சில பேருக்கு தெரியாமையே நம்ம இம்பாக்ட் பண்ணுவோம். சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா, நான் உங்களை தான் பிரதர், நான் அப்பையில இருந்து நான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், அது யாருமே தெரியாது. நம்ம பாத்தீங்கன்னா நம்ம ஏதோ ஒரு விஷயத்துல அவங்க என்ன பண்ணிருப்போம், இம்பாக்ட் பண்ணிருப்போம். பாருங்க, நீங்க புடவை கட்டுற விதம் ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, ரொம்ப வருஷமா உங்களை நான் பார்த்துட்டே இருக்கேன், அந்த மாதிரி புடவை கட்டணும்னு ஆசைப்பட்டிருக்கேன் அப்படின்னு சில பேர் சொன்னாங்க அப்படின்னா நமக்கே தெரியாது நம்ம என்னடா புடவை கட்டுறோம். அதை பார்த்து சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஃபாலோ பண்ணுவாங்க. நான் ஒரு வாட்டி ஒரு கேம்ப்ல ஒரு பாடல் பாடும்போது ஒரு பழைய பாட்டை பாடினேன். பழைய பாட்டை பாட்டு கீழே வந்தோன்னே, ஏன்பா வேற பாட்டு இல்லையா, இந்த பாட்டை போய் பாட்டியா அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டம் வச்சா, எனக்கு பிடிச்ச பாட்டு பாடினேன், அந்த அளவுக்கு இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு மனசு கஷ்டமாச்சு. ஆனா அந்த கேம்ப்ல வந்து ஒரு நண்பனை நான் ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தேன். பார்க்கும்பொழுது அந்த பையன் சொன்னா, நீ அன்னைக்கு அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் நான் அந்த பாட்டை தொடர்ந்து அந்த பாட்டை நான் பாடிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா. 10 வருஷமா எனக்கு தெரியாது, அந்த பாட்டை பாடினதால எனக்கு மனசு கஷ்டமா இருந்துச்சு. ஆனா யாரோ ஒருத்தருக்கு அந்த பாடல் கிரியை என்ன பண்ணிருக்கா, செஞ்சு இருக்கு. அப்போ நாங்க நம்ம வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா, தானியேல் என்ன யோசிப்பாரு, என்னை பார்த்து இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வைராக்கியமா இருந்திருக்காங்க, ஆனா அவருக்கு தெரியாது நம்மளை பார்த்து இன்னும் பல பேர் என்ன பண்ணிருப்பாங்க, வைராக்கியமா வாழ போறாங்க. பாருங்க, இந்த செருபாபேல் யார் இருக்கா, யார் இந்த செருபாபேல், யார் இந்த யெசுவா,
அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்ரா 2ஆம் அதிகாரம் 2 வருஷமா எஸ்ரா 3ஆம் அதிகாரம் வாசிங்க. 3ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனம். அப்பொழுது யோசதாக்கின் குமாரனாகிய யெசுவாவும் அவன் சகோதரராகிய ஆசாரியரும் செயல்தியலின் குமாரனாகிய செருபாபேலும் அவன் சகோதரரும் எழும்பி தேவனுடைய மனிதனாகிய மோசேயின் நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி சர்வாங்க தகனங்களை பலியிடும்படிக்கும் இஸ்ரவேலுடைய தேவனுக்கு பலிபீடத்தை கட்டினார்கள். பாருங்க, இவ்வளவு நாள் அடிமைத்தனத்துல இருந்த ஆட்கள் வெளியே வந்தோன்னு ஆண்டவருக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு என்ன பண்ணியிருக்காங்க, செஞ்சிருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு 2வது சான்ஸ். இந்த செருபாபேலும் யெசுவாவும் தான். அடுத்தது பாத்தீங்கன்னா 8ஆம் வசனத்துல சொல்லுது, அவர்கள் எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்துக்கு வந்த 2ஆம் வருஷம் 2ஆம் மாதத்திலே செருபாபேலும் யெசுவாவும் சகோதரர் எல்லாருமே கர்த்தருடைய ஆலயத்தின் வேலையை நடத்தும்படி வைத்தார்கள். பாருங்க, கர்த்தருடைய தேவனுடைய ஆலயத்தை என்ன பண்ணாங்க, கட்ட ஆரம்பிச்சாங்க இந்த செருபாபேலும் யெசுவாவும். 11ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தர் நல்லவர், இஸ்ரவேலின் மேல் அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று அவரை புகழ்ந்து துதிக்கையில் மாறி மாறி பாடினார்கள். கர்த்தரை துதிக்கையில் ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திவாரம் போடப்படுகிறது நிமித்தம் மகா கம்பீரமாய் ஆரவரித்தார்கள். பாருங்க, ஒருவேளை இந்த செருபாபேலும் யெசுவாவும் ஃபர்ஸ்ட் சான்ஸ்ல தோத்து போயிருக்கலாம். அந்த ஆண்டவருக்காக வைராக்கியமா நிக்க முடியாம இருக்கலாம். அவர்கள் மனசாட்சி குத்தப்பட்டு கொண்டே இருந்திருக்கலாம். ஐயோ, பாபிலோன்ல நம்ம என்ன பண்ண முடியல, தானியேலை போல சாட்சியா நிக்க முடியலையே, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல சாட்சியா நிக்க முடியலையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு இருந்திருக்கலாம். வெளியே நமக்கு ஜீவன் போயிடுமோ உயிர் போயிடுமோ பயந்து ஒருவேளை அவர்கள் என்ன பண்ணிருக்கலாம், பயந்து போய் வீட்டுக்குள்ள ஒளிஞ்சு இருந்திருக்கலாம். தானியேலை போல கதவை திறந்து பிரேயர் பண்ணாம வீட்டுக்குள்ள ஒளிஞ்சு என்ன பண்ணிருக்கலாம், பிரேயர் செய்து இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு நாள் வருகிறது, அங்க பாருங்க வசனம் சொல்லுது, கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் போடப்படுகிறது நிமித்தம் மகா கம்பீரமா என்ன பண்ணாங்க, ஆரவரித்தார்கள். முதல் சான்ஸ்ல ஃபெயில் ஆனாலும் பரவாயில்லை, ஆண்டவர் இன்னொரு சான்ஸ் என்ன பண்றாரு, கொடுக்கிறார். இன்னொரு சான்ஸ் கொடுக்கிறார் ஆண்டவர். ஒருவேளை பாபிலோன்ல உன்னால பிரகாசிக்க முடியல, சரி இந்த இடத்துல என்ன பண்ண நீ. அடுத்து எஸ்ரா பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். எஸ்ரா புத்தகத்துல அவர் பிரதான ஆசாரியனா என்ன பண்ணாரு, இருந்தார். அடுத்தது நெகேமியாவை குறித்து உங்க எல்லாருக்குமே தெரியும். நெகேமியா 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்பொழுது ராஜா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்கமுகமா இருக்கிறது என்ன, உனக்கு வியாதி இல்லையே, இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார். பாருங்க, இதே நெகேமியா இவ்வளவு நாள் அமைதியா இருக்கிறாரு. ஆனா ஒரு நாள் வரும் பொழுது தன் வாயத்திலிருந்து அவர் பேச ஆரம்பிக்கிறார் நெகேமியா. அவர் பாபிலோன்ல இருந்து வெளியே வந்த ஆட்கள்ல ஒருத்தர் நெகேமியா. ஆனா இவ்வளவு நாள் பேசாதவர் இன்னைக்கு ராஜாவை பார்த்து பேசுறாரு. ராஜாவை நோக்கி, ராஜா என்றைக்கும் வாழ்க, என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும் பொழுது நான் துக்கமுகத்தோடு இராதிருப்பது பாருங்க. அப்போ ஒரு டைம் நமக்கு வரும் பொழுது நம்ம யாராலையும் என்ன பண்ண முடியாது, நிறுத்த முடியாது. ஒரு நாள்ல வெக்கப்பட்டுட்டு அப்படியே சோகமா அப்படியே பின்னாடி திரை மறைவுல இருந்து நம்ம வேலை செஞ்சுட்டு இருந்த நாட்கள் எல்லாம் முடிய போகுது. நம்ம ஆண்டவருக்காக இன்னும் வைராக்கியமாக எழுந்து நிற்க வேண்டிய நாட்கள் வரப்போகிறது. ஹல்லேலூயா. பாருங்க, செருபாபேலும் யெசுவாவும் எங்கேயோ ஓரமா பைபிள் வாசித்து அமைதியா யாருக்கும் தெரியாம என்ன பண்ணிருப்பாங்க, ஆண்டவரை துதிச்சு கொண்டிருப்பாங்க. நம்ம இருக்கிறது பாபிலோன்பா, பாபிலோன்ல துதிச்சா நம்மள என்ன பண்ணிடுவாங்க, கொண்டுடுவாங்க அப்படின்னு பயந்து இந்த நெகேமியா எல்லாருமே இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு நாள் வரும் பொழுது அவர்கள் என்ன பண்ணணும், ஓப்பனா ஆண்டவருக்காக என்ன பண்ணணும், ஒரு காரியத்தை செய்யணும். நெகேமியா கேட்கிறாரு, இன்னைக்கு இதுக்கு மேல மறைச்செல்லாம் நம்மளால என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது. ராஜா கிட்ட சொல்லணும், என்னுடைய பிதாக்களுடைய கல்லறை இருக்கிற தேசம் உடைஞ்சு போயிருக்கு, எல்லாமே என்ன இருக்கு, நிர்மூலமா இருக்கு, நான் அந்த அலங்கத்தை கட்ட போறேன். பாருங்க, ஒருத்தன் வெளியே வரான், ஆலயத்தை கட்ட போறான். இன்னொருத்தன் வெளியே வரான், அலங்கத்தை கட்ட போறான். யாருங்க இவ்வளவு வைராக்கியத்தை கொடுத்தது இவங்களுக்கு? 70 வருஷம் அடிமைத்தனத்துல இருந்து வெளியே வராங்க பாபிலோன்ல. அப்போ தானியேல் நம்ம சும்மா ஒரு சாதாரணமான ஒரு ஆளா பார்த்துடுறோம். தானியேல் பண்ண இம்பாக்ட் எவ்வளவு பெரிய விஷயங்கிறத நீங்க இதுல இருந்து கத்துக்கணும். ஏன்னா 70 வருஷம் அவங்களுக்கு சபை கிடையாது, தேவனுடைய ஆலயம் கிடையாது, பரிசுத்த ஸ்தலம் கிடையாது, கர்த்தருடைய பிரசங்கம் கிடையாது, பலி கிடையாது, எதுவுமே கிடையாது. அவங்க இருந்த இடம் பாபிலோன். அவங்க பார்த்த ஒரே ஆள் யார் அப்படின்னா
தானியேல் மாத்திரம் யாருப்பா இந்த ஆளு? நமக்குள்ள அடிமையா வந்தாரு, இன்னைக்கு பார்த்தா ராஜாவுக்கு அடுத்த பதவியில இருக்கிறார். ராஜா ராஜாவின் அடுத்த பதவி நீங்க சாதாரணமா நினைச்சிடாதீங்க, டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் நினைச்சிடாதீங்க. தானியேலுடைய பதவி என்ன தெரியுமா? நேபுகாத்நேச்சாருடைய கண்ட்ரோல்ல எத்தனை நாடுகள் இருந்ததுன்னா 170 நாடுகள் இருந்தது. 170 நாடுகள்ல மூணா பிரிச்சு 170 நாடுகளை மூணா பிரிச்சு அந்த மூணுல ஒரு பங்கு நாடுக்கு தானியேலை அதிபதியா வைக்கிறார். கிட்டத்தட்ட 60 நாட்டுக்கு ராஜா யாருன்னா தானியேல். அந்த 3 ராஜா இருக்கிறாங்கல்ல, 3 அதிபதி வைக்கிறார்ல, அந்த 3 அதிபதிக்கும் ஹெட் தானியேல். தானியேலுடைய பொசிஷன் வந்து ரொம்ப சாதாரணமா ராஜாவுக்கு பக்கத்துல ஒரு சேர் போட்டு உட்கார்ந்துருப்பாரு நினைக்காதீங்க. அவர் 170 நாடுக்கு ராஜா தான் அவர். அப்போ தானியேலை பார்க்காத ஒரு இஸ்ரவேல் அங்க இருந்திருக்க முடியாது. தானியேலுடைய பேக்ரவுண்ட் உங்களுக்கு தெரியும், இப்பவே நல்லா தெரியும் நமக்கு. யாராவது திராட்சை வந்தாங்கன்னா அவர் தமிழ்நாட்டுக்காரரா, அவர் ஆந்திராக்காரரா, தமிழ்நாட்டுக்காரங்க ஆந்திராவில் போய் ஆளலாம், ஆந்திராக்காரங்க இதெல்லாம் யோசிக்கிறப்போ பாபிலோன்ல பேசிக்க மாட்டாங்கல்ல, இவனுக்கு எப்படி இவ்வளவு பெரிய பதவி? இவன் அடிமைத்தனமா தான் வந்தான். இஸ்ரவேல்ல இருந்து அடிமையா வந்தவனுக்கு எப்படி இவ்வளவு பெரிய பதவி கொடுத்தாங்க? கண்டிப்பா என்ன பண்ணிருப்பாங்க? அப்போ மொர்தெகாயா இருக்கட்டும், நெகேமியாவா இருக்கட்டும், செருபாபேலா இருக்கட்டும், யாருப்பா இந்த தானியேல்? அப்ப தானியேலுடைய வரலாறு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நேபுகாத்நேச்சாருக்கு கனவுக்கு அர்த்தம் தெரியாதப்போ கனவையும் சொல்லி அர்த்தத்தையும் சொல்லும். அப்போ அவங்களுக்கு என்ன யோசிச்சிருக்கும்? நம்முடைய தேவன் தான் உண்மையான தேவன். எப்படி தானியேலுக்கு மாத்திரம் இது தெரிஞ்சிருக்கும்? அப்போ அவங்களுக்கு ஒரு வைராக்கியம். வேதம் இல்லை, ஆலயம் இல்லை, பலி இல்லை, எதுவுமே இல்லை. அவங்களுக்கு இருந்ததெல்லாம் தானியேல். யாருப்பா இந்த இன்னொரு வரலாறு பெரிய 70 அடி சிலை வச்சாங்க. வைக்கிறப்ப 3 பேர் மட்டும் வணங்கலப்பா. யாருப்பா அந்த பசங்க? தானியேலோட ஃப்ரெண்ட்ஸ், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ. அப்ப அவர்கள் எல்லாம் வெட்கி தலை குனிஞ்சிருப்பாங்க. இந்த 3 பேர் நம்மோடு கூட வந்தவன் என்ன பண்ணா? தலை நிமிர்ந்து நின்னானேப்பா, தலை குனிஞ்சு வணங்காம சார் நாம என்ன பண்ணிட்டோம்? விட்டுட்டோம். அப்படி யோசிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு ஒரு நாள் வரும், அப்போ நீங்க என்ன பண்ணக்கூடாது? நீங்க தலை குனிஞ்சிர கூடாது. அப்போ நீ எனக்காக கர்த்தருடைய ஆலயத்துக்கு நீ என்ன பண்ண போற? அஸ்திபாரத்தை போட போற. ஏன்னா அப்ப சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வரமாட்டான். அப்போ தானியேல் என்ன பண்ண மாட்டான்? வரமாட்டான். அப்போ நீ ஆலயத்துக்காக அஸ்திபாரம் போட போற. நெகேமியா நீ என்ன பண்ண போற? கர்த்தருடைய அந்த எருசலேமின் அலங்கத்தை என்ன பண்ண போற? கட்ட போற. எஸ்ரா பிரதான ஆசாரியராக எல்லா காரியத்தையும் முன்னின்று என்ன பண்றாரு? எஸ்ரா நடத்துறாரு. எல்லாம் ஒரு பங்கு என்ன பண்றாங்க? ஒவ்வொருத்தரும் வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இந்த மொர்தெகாய் மாத்திரம் ஒரு பக்கம் ரூட் மாறி ஒரு பக்கம் என்ன பண்ணிடுறாரு? போயிடுறாரு. இந்த மொர்தெகாய் கிட்ட ஒரு விஷயம் வருது. என்ன அப்படின்னா, ஆமான் என்கிறவன் தன்னை எல்லாரும் வணங்கவும் நமஸ்கரிக்கவும் என்ன பண்றான்? சொல்றான். மொர்தெகாய் எங்க இருந்தாலும் பாபிலோன்ல இருந்தாரு, தானியேலை பார்த்து வளர்ந்தாரு, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பார்த்து வளர்ந்தாரு. அவன் கிட்ட வந்து ஆமான் என்ன வணங்குன்றான். இதே சிச்சுவேஷன் அங்க என்ன ஆச்சு? தானியேலுடைய காலத்துல நடந்துச்சு. சிலையை பார்த்து சிலையை என்ன பண்ணு வணங்குன்னு சொல்லும் பொழுது மொர்தெகாய் யோசிச்சிருப்பான், அப்போ ஒரு வேலை என்னால என்ன பண்ண முடியல, என்னால அங்க எழுந்து நிக்க முடியல, ஃபர்ஸ்ட் சான்ஸ்ல என்னால என்ன பண்ண முடியல. ஆனா இப்போ ஆமானை பார்த்து ஆமான் கிட்ட கூட இருந்தவங்க சொல்றான், நல்லா ஜிங்சா கிடைக்கிற எல்லா ஆட்களும் வந்து கேட்கிறான், மொர்தெகாய் அவனை வணங்குறதுனால உனக்கு என்ன பிரச்சனை? வணங்கிட்டு போயிடு. நான் மொர்தெகாய் சொன்ன ஒரே ஆன்சர், நான் யூதன். சொன்ன ஒரே பதில், நான் யூதன். இந்த வைராக்கியம் எங்கிருந்து வந்ததுன்னா பாபிலோன்ல இருந்து வந்தது. மொர்தெகாய் இப்போ சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ யோசிச்சு பார்த்திருப்பான். அங்க நெருப்பு கொதிக்குது, 7 மடங்கு அக்கினி என்ன ஆகுது? சூடாகுது. அதை பார்த்தே பயப்படாம 3 பேர் நின்னானுங்க. இங்க இந்த ஆமான் நம்ம என்ன பண்ண முடியும்? வணங்க முடியாது. நான் யூதன். யூதனுக்குங்கிற ஒரே ஆப்ஷன் என்ன தெரியுமா? உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரிடத்திலே மாத்திரம் விசுவாசமா இருக்கணும். அவரை தவிர வேற யார்கிட்டையும் வணங்க கூடாது.
இதுதான் யூதருடைய மிக முக்கியமான விசுவாசம். தேவனாய் கர்த்தர் ஒருவரே கர்த்தர். மொர்தெகாய் சொல்லுகிற பதில் எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுக்கல. மொர்தெகாய், நான் ஒரு தெய்வம் தம்மா வணங்குவேன், நான் யூதர், அதெல்லாம் வணங்குவேன். அப்போ இப்படிப்பட்ட ஒரு செகண்ட் சான்ஸை ஆண்டவர் நமக்கு, செகண்ட் சான்ஸ் இல்லை, ஆண்டவர் நமக்கு பல சான்ஸுகளை என்ன பண்ணுறாரு. ஒருவேளை இதில் நீ தவறிட்டியா, சரி. ஸ்கூல் வாழ்க்கையில் நீ தவறிட்டியா, சரி, அடுத்தது உனக்கு. காலேஜ் வாழ்க்கையிலும் தவறிட்டியா, சரி, அடுத்து உனக்கு. ஆண்டவர் இப்படி நமக்கு வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். ஏதாவது ஒரு வாய்ப்புல நம்ம எழுந்து நின்று என்ன பண்ணணும், ஆண்டவராய். அதற்கு பிறகு இவர்கள் விழுந்ததாய் சரித்திரமே கிடையாது. பாபிலோனிலிருந்து வெளியே வந்த பிறகு செருபாபேலும் சரி, யெசுவாவும் சரி, எஸ்ராவும் சரி, நெகேமியாவும் சரி, மொர்தெகாயும் சரி, ஆண்டவருக்காய் பிரகாசித்த ஒரு வாழ்க்கை என்ன பண்ணாங்க, வாழ்ந்தாங்க. நெகேமியா என்ன தெரியுமா ஆனாரு? நல்லா கவனிங்க. ஆண்டவருக்காய் நெகேமியா அந்த இஸ்ரேலுக்கு அதிபதி ஆயிட்டாரு. ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனா இருந்தாரு. ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனா இருந்த நெகேமியா அலங்கத்தை கட்ட வந்துட்டு இஸ்ரவேலுக்கு என்ன ஆயிட்டாரு, அதிபதி ஆயிட்டாரு. ராஜாவுக்கு காவல்காரனா இருந்த மொர்தெகாய் அப்படியே வந்துட்டு ராஜாவுக்கு அடுத்த போஸ்ட் என்ன ஆயிட்டாரு. யாரை பார்த்து வளர்ந்தாங்களோ அதே போஸ்ட இவர்கள் என்ன பண்ணாங்க, பெற்றுக்கொண்டாங்க. நல்லா கவனிங்க. தானியேலை பார்த்து அவர்கள் எப்படி இவ்வளவு பெரிய பதவிக்கு அவர்கள் போனார்கள் அப்படின்னு யோசிச்சு அவனை பார்த்து அந்த வைராக்கியத்தை வாங்கிட்டு அவர்களும் அதே போல என்ன பண்ணிட்டாங்க. நெகேமியாவும் சரி, மொர்தெகாயும் சரி, ராஜாவுக்கு அடுத்த போஸ்ட். மொர்தெகாய் எஸ்தர்ல கடைசி வாசிங்கன்னா மொர்தெகாய் ராஜாவுக்கு அடுத்த போஸ்ட் என்ன போஸ்ட், அந்த போஸ்ட் என்ன பண்ணாங்க, மொர்தெகாய்க்கு கொடுத்தாங்க. நெகேமியா இஸ்ரவேலுக்கு அதிபதியாய் மாறினான். அதிபதிக்குரிய பங்கை கூட நான் என்ன பண்ணல, வாங்கல. காசை கூட நான் வாங்கல. இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் என்ன பண்றாரு, ஆண்டவர் நமக்கு இன்னொரு சான்ஸ் தரு. ஒருவேளை முதல் சான்ஸ்ல நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோம்னா கவலைப்படாதீங்க. ஒருவேளை தானியேல் போல எழுந்து நிற்க முடியலையே ஆண்டவரே, அவரே போல வைராக்கியமா இருக்க முடியலையே அப்படின்னு ஆண்டவர்களுக்கு பாபிலோனை விட்டுட்டு நம்மளுக்கு கரெக்டான ஒரு இடத்துக்கு என்ன பண்றாரு ஆண்டவர். அதனால பாபிலோன்ல எழுந்து நிற்க முடியல, இஸ்ரவேல்ல எழுந்து நிற்பியா, அப்போ அங்க எழுந்து நிற்கும். பாபிலோன்ல எழுந்து நிற்கிறதுக்கு நான் இன்னொரு ஆளை வச்சிருக்கேன். அங்க வைராக்கியமா இருக்கிறதுக்கு தானியேல் என்ன பண்றேன், வச்சிருக்கிறேன். அவன் உன்னை வழிகாட்டுவான், அவன் உன்னை எப்படி நடத்தணும்னு என்ன பண்ணுவான், அவன் உனக்கு சொல்லி கொடுப்பான். இப்படிப்பட்ட நல்ல ஆண்டவரை நம்ம வச்சிருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு ரெண்டாவது சான்ஸ், அடுத்த சான்ஸ் என்ன பண்றாரு, ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். ஆண்டவருக்காக நம்ம வைராக்கியமாய் வாழ்ந்து ஆண்டவருக்காக என்ன பண்ணுவோம், நம்ம ஜீவிப்போம். கண்களை மூடுங்க பார்க்கலாம். உன்னை நம்புமா பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை